ஆழ்கடல் ரகசியம். ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர் ரம்யா கடலின் இருண்ட ஆழத்தில் தனது நீர்மூழ்கி கருவியில் இறங்கினார். 3000 அடி ஆழத்தை எட்டியபோது அவள் ஒரு அழகிய ஆழ்கடல் தோட்டத்தை கண்டாள். மென்மையான கடல் விசிறிகள் அசைந்தன, பயோலுமினசென்ட் பூக்கள் பூத்தன. அதன் வசீகரமான அழகில் தடுமாறினாள். ரம்யாவின் தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டது. திடீரென ஒரு பளிச் வெளிச்சம் கண்ணை கூசியது. ஒரு அழகிய கடல் தேவதை காட்சி அளித்தாள். தேவதையின் கண்கள் பிரகாசித்தன. ரம்யா ஒரு ஆற்றல் துடிப்பை உணர்ந்தாள். நீங்கள் எங்கள் சரணாலயத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று ஒரு மெல்லிய குரல் கிசுகிசுத்தது. யார் நீ என கேட்டாள் ரம்யா. நான் கடல் காவலாளி, இந்த சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர். நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம் என்று தோட்டத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு மறைக்கப்பட்ட நகரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ரகசியமாகவே வைக்கப்பட்டது. ரம்யாவின் கண்டுபிடிப்பின் காரணமாக கடலின் ஆழம் குறையத் தொடங்கியது. கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வு செழித்தது. மேலே உள்ள உலகம் மாறத் தொடங்கியது. கடலின் ரகசியங்கள் நம் உயிர் வாழ்வதற்கான திறவுகோலை கொண்டுள்ளன என ரம்யா உணர்ந்தார். அவள் மேலேறும்போது கடல் தேவதையின் குரல் எதிரொலித்தது. நினைவில் கொள்ளுங்கள் ரம்யா, ஆழ்கடல் தோட்டத்தின் மந்திரம் கடலின் ஆழத்தில் மட்டுமே இருக்கட்டும். உங்களது வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தையும் உங்களது வெற்றி பயணத்தையும் எங்களுடன் பகிர்ந்து காணொளியாக காண இன்ஸ்டாகிராம் கதைப்பார் பக்கத்தை தொடர்பு கொள்ளவும்.